அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக டிஎன்சிஎஃப் வாரம் மூலமாக இந்த செய்தியை நாங்கள் வெளியிடுறோம். ஸோ இந்த நாட்டில் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஆர்மி இவை அனைத்துமே டிஓஐ மோடின்னு சொல்லுவோம். டிஃபென்ஸ் ஆஃப் மினிஸ்டர் அண்டரில் வரும். ஸோ துணை இராணுவத்துக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. இதில் சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி, சிஎஸ்ஐஎஃப், எஸ்எஸ்பி, அசாம் ரைபிள், என்எஸ்ஜி இது போன்ற படைப்பிரிவுகளில் துணை இராணுவம்னு அழைக்கிறோம். ஸோ இது இப்போதைக்கு அழைக்கப்படக்கூடிய பேர் என்ன அப்படின்னு சொன்னால் இந்திய மத்திய ஆயுத காவல் படை என்று அழைக்கப்படுகிறது. இப்போ குறிப்பாக நடக்கிற காஷ்மீர், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் இது போன்ற மாநிலங்களில் அடிக்கடி நக்சலைட்டுடைய தாக்குதல் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை எல்லாமே கையாளுவது பார்த்தீங்கன்னா இந்த துணை இராணுவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மத்திய ஆயுத காவல் படை வீரர்கள். இந்த நியூஸ் சேனல்கள் ப்ளஸ் இந்த நியூஸ் பேப்பர்கள் என்ன ஒரு பிழை திருத்தம் பண்ணுறீங்க அப்படின்னா இராணுவம் என்று சொல்லுகிறீர்கள். இந்த நக்சலைட்டினுடைய தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய மத்திய ஆயுத காவல்படை வீரர்கள் எண்ணற்ற பேர் உயிர் பலி கொடுக்கிறார்கள். இவர்களை நீங்கள் இராணுவம் என்று கூறி இந்த மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு சலுகையுமே இல்லாத சூழ்நிலையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவர்களுக்கு பயன்பெறும் வகையில் நீங்கள் கொடுக்கும் செய்திகள் தெளிவான முறையில் இருக்க வேண்டும். எந்த படை கையாளுகிறது, எந்த படை நக்சலைட்டுடன் போரிடுகிறது என்பதை தெளிவாக குறிப்பாக நீங்கள் செய்தித்தாளில் விட வேண்டும். ஒட்டுமொத்தமாக நீங்கள் குறிப்பிடுவது இராணுவம் என்று. இந்த மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுக்கு எந்த ஒரு சார்ந்த லெட்டர் சென்றாலும் இது டிஃபென்ஸ் நலத்துறையிடம் போய் சேர்கிறது. அவர்கள் இதனை எந்த ஒரு ஆவணமாகவும் மதிப்பதில்லை. ஆகவே இந்த பதிவின் மூலமாக குறிப்பாக தினத்தந்தி நிருபர், தினமலர், பாலிமர் டிவி, சன் டிவி, நியூஸ் 7 சேனல், கேப்டன் டிவி, கலைஞர் டிவி, ஜெயா டிவி, ஜெயா பிளஸ் டிவி இது போன்ற செய்தி நிறுவனங்கள் அனைவருக்கும் எங்களுடைய டிஎன்சிஎஃப் வாரம் மூலமாக தெரிவிக்கும் செய்தி என்னவென்றால் நீங்கள் குறிப்பிடும் செய்தி எந்த படையானது பாதுகாப்பு பணியில் இருக்கிறது, எந்த பிரிவை சார்ந்தது அந்த பணியை செய்கிறது, நக்சலைட்டுடன் பணி புரியக்கூடிய அந்த ஆன் த ஸ்பாட்டில் செயல்படும் படைகளை பற்றின துணை இராணுவம், மீண்டும் சொல்கிறேன், குறிப்பாக சிஎஸ்எஃப், ஐடிபிபி, சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், அசாம் ரைபிள், எஸ்எஸ்பி, என்எஸ்ஜி இது போன்ற பிரிவுகள் நிறைய தாக்குதல்களை கையாண்டு வருகிறது. இவர்கள் குறிப்பிட்ட படைப்பிரிவு எந்த பிரிவு எந்த லொக்கேஷனில் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டும் இராணுவமா துணை இராணுவமா என்பதை தெளிவான இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன் செய்த பிறகே நீங்கள் செய்திகள் விட வேண்டும் என்று இந்த தமிழ்நாடு டிஎன்சிஎஃப் வாரம் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி.